இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த செய்திகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். யூடியூப்லேயும் நீங்கள் பார்க்கும்படியான வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்தி கொள்ளும்படி இதுக்கு முந்தின செய்திகளையும் நீங்கள் கண்டு ஆசீர்வதிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு தருகிற தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து வருவோம். சங்கீத புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். தேவனிடத்திலே வந்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, இதனுடைய அனுபவம் என்ன? அவர் மனுபுத்திரிடத்திலே நடப்பிக்கிற கிரியையில் பயங்கரமானவர் சொல்லியிருக்கிறதே, அது எப்படி என்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறாரா? நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யப்பட்டிருக்கிறதா? ஏசாயா 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, கர்த்தர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். எரேமியா 32:19 யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். இதை மோசேயின் மூலமாக கர்த்தர் பேசும்போது யாத்ராமும் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் காண்க எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இதெல்லாம் பயங்கரமான காரியங்கள். ஆண்டவர் இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை செய்கிற தேவன். வேதாகமத்திலிருந்து சிலருடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்னென்ன காரியத்தை செய்திருக்கிறார், இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் செய்வதற்கு எவ்விதமாய் போதுமானவர் என்பதை குறித்து நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமம் 37ஆவது அதிகாரம் 18ஆவது வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசிப்போமானால், யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து நாம் காண்கிற காரியம், யோசேப்பை கொலை செய்யும்படி அவன் சகோதரர்கள் சதி ஆலோசனை பண்ணினார்கள். யோசேப்பை கொலை செய்யும்படி தூரத்தில் வர்றதை கண்ட உடனே இந்த சகோதரர்கள்லாம் ஆலோசனை பண்ணி சொப்பனக்கான வருகிறான், இன்னைக்கு அவனை பிடிச்சி கொண்டு இந்த குழியில் போட்டுருவோம், அவன் சொப்பனை எப்படி நடக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாங்க. யோசேப்பை கொலை செய்யும்படியான ஒரு முயற்சி அங்கே நடக்கிறது. யோசேப்பு தேவனால் நடத்தப்பட்டு கொண்டு வரப்படுகிறதை ஆரம்பத்திலே நான் வாசிக்க முடியும். அப்படிப்பட்ட தேவனுடைய நடத்தலுக்கு உட்பட்ட அந்த யோசேப்புக்கு விரோதமாய் திட்டம் தீட்டப்படுகிறது. கர்த்தர் என்ன செய்கிறார் என்று நீங்கள் கவனிப்பீர்களானால், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு, சோதனையோடு கூட அதிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். சோதனை வேதனை வரும், ஆனால் அதில் தப்பிக்கொள்வதற்கு ஏற்ற போக்கான ஒரு காரியத்தையும் கர்த்தர் உண்டாக்குகிறவர். இங்கே யோசேப்பு வாழ்க்கையிலே அவ்விதமாக கொலை செய்யும்படியான ஒரு திட்டத்தை தீட்டுகிறார்கள். அதற்கு மத்தியிலே ரூபன் என்கிறவனுக்கு ஒரு யோசனை கர்த்தர் கொடுக்கிறார். அவன் சொல்லுகிறான் 22ஆம் வசனத்திலே, ரூபன் அவர்களை நோக்கி, யோசேப்பை கொல்ல வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்துதல் ஆகாது, ஆகினாலே அவனை இந்த கூலியில் போட்டுருவான், பிழைச்சா பிழைக்கான், இல்லைன்னா போயிட்டு போகிறான், கொலை செய்ய வேண்டாம் அப்படின்னா ஒரு கொலை நியமிக்கப்பட்ட சதியானது தப்புவிக்கப்பட்டது. எப்படி? அதான் தேவனுடைய செய்கை. வந்து பாருங்கள், இது தானாய் தற்செயலாய் நடக்கிற சம்பவம் அல்ல, அது தேவனுடைய ஒரு செயல். ஆக அவனை கொலை செய்யாமல் குழியில் தூக்கி போட்டாங்க. இப்போ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தூரத்தில் பார்க்குறாங்க, இஸ்மவேல் வியாபாரிகள் வர்றாங்க. அப்போ என்ன சம்பவம் நடக்குது? 27ஆவது வசனத்தில், யோசேப்பை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம், வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாரும் ஓகே அப்படின்ட்டாங்க. ஆக இவன் வியாபாரி கையில் தூக்கி வித்தாச்சு. அப்போ இங்கே போய் பிழைக்கிறான். என்னுடைய அனுபவ உண்மை என்ன? அவனுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட கொலை சதி ஆலோசனை முறியடிக்கப்பட்டது. எப்படி? அதான் தேவனுடைய செய்கை. உங்களுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய் பொல்லாங்கான காரியத்தை நினைக்கிறாங்களா? கர்த்தர் அதிலிருந்து தப்புவிக்கிறவர், அவர் செயல் பயங்கரமானவர். அதை தான் தேவனுடைய வார்த்தையிலே நாம் இங்கே வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, இரண்டாவது ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கும்போது 1 சாமுவேல்
23வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். மாகோன் வனாந்தரத்தில் தாவீது ஒளிந்திருக்கும் போது சவுல் அவனுடைய சேனை அவனை சுற்றி வளைந்து கொண்டார்கள். எங்கேயும் தப்பி போக முடியாது. தாவீதுக்கு இப்போ தப்பி போகணும் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இடமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிர்பந்தமான ஒரு நிலையிலே அவன் அகப்பட்டு கொண்டான். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கும் போது யோசபாத் ராஜா சொல்கிறார், எங்கள் தேவனே, அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உமையை நோக்கி கொண்டிருக்கிறது. யோசபாத் ராஜா சொல்றார். அதே மாதிரி இப்போ தாவீது, ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய முடியும்? சவுல் சேனை எங்களை சுற்றி வளைச்சிக்கிட்டாங்க, எங்களால் எங்கேயும் தப்பிக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிருப்தமான நிலைமையில் வராங்க. தேவனுடைய செய்கையில் வந்து பாருங்கள், தேவன் என்ன செய்கிறார் கவனிங்க. அடுத்த வசனத்தில் 27 நாம் வாசிக்கிறோம், அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அந்த சமயத்தில் ஒருவன் வந்து சொன்னான். இந்த ஒருவன் படை தளபதியும் அல்ல, படை வீரனும் அல்ல. யுத்தத்தில் ராஜா முன்னால் நிற்கும்போது யாரும் கிட்ட போக முடியாது. ஆனால் ஒருவன் வந்திருக்கிறான். எப்படி வந்தான், எப்படி வர முடிஞ்சது தெரியல. காரணம், அது தேவனுடைய செயல். ஒருவேளை இதை வாசிப்பா நான் யோசிக்கிறேன், கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பியிருக்கிறார். 28ஆம் வசனம், சவுல் தாவீதை பின்தொடர்வதை விட்டு திரும்பினான். ஆபத்து தவிர்க்கப்பட்டது, தாவீது பாதுகாக்கப்பட்டான். அதைத்தான் வாசிக்கிறோம். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை. இனி அவ்வளவுதான் அப்படி நினைக்கிறீங்களா? இல்லை. தேவனுடைய பாதுகாவல் உங்களுக்கு இருக்கு. தேவன் உங்களை சுற்றி வேலி அடைச்சிருக்கிறார். சத்துரு விழுங்குவது போல வரலாம். ஒருவேளை தாவீது சொன்ன வண்ணமாக சங்கீதம் 18:5 பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது என்று சொல்கிறான். யோனா மீன் வயிற்றிலிருந்து கதறுகிறான், கடல் பாசி என்னை சுற்றிக்கிட்டுன்னு சொல்லி. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு மீட்பு இருக்கிறது. கர்த்தருடைய செய்கைகளை நீங்கள் வந்து பாருங்கள். அதைத்தான் தேவனுடைய வார்த்தையில் நான் வாசிக்கிறோம். அந்த ஆளுடைய வார்த்தை கேட்ட உடனே தாவீதை தொடர்வதை விட்டு அவன் திரும்பி விட்டான். தாவீது பாதுகாக்கப்பட்டான். அதுதான் கர்த்தருடைய செயல். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு விரோதமாய் சத்துரு வரும் பொழுது கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி உங்களை பாதுகாக்கிற தேவன் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். மொர்தெகாயை தூக்கி போடும்படியாக ஆமான் தூக்கு மரத்தை செய்வித்தான் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். 13ஆம் வசனத்தை கவனிங்க. மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை நான் காணும் அளவும் அவையெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை என்றான். அவ்வளவுக்கு மொர்தெகாய் மேலே ஒரு எரிச்சலும் கோபமும் பகை உணர்வோடு கூட அவன் இருப்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். அது நிமித்தம் ஒரு தூக்கு மரத்தை செய்து அதில் அடுத்த நாள் அவனை தூக்கி போட்டுறணும் என்கிற ஒரு திட்டத்தை அவர்கள் செய்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். மொர்தெகாயை காண்கிற தேவன், மொர்தெகாய் ஆராதிக்கிற தேவன் அவனை மறந்து போகிற தேவன் அல்ல. சங்கீதம் 121:4 வாசிக்கிறோம், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அதே தேவன் தான் உங்களை பாதுகாக்கிறவர், உங்களுடைய பிள்ளைகளை குடும்பங்களை பாதுகாக்கிறவர். அப்போ உங்கள் விஷயத்தில் மட்டும் அவர் எப்படி பாதுகாக்காமல் விடுவார்? அவர் எப்படி மறந்து விடுவார்? அவர் எப்படி உறங்கி விடுவார்? கிடைக்கவே கிடையாது. அவர் ஒருபோதும் மறந்து போகிற தேவன் அல்ல. அதனால தான் ஏசாயா 49:16 வாசிக்கிறோம், உன் முள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், எப்போதும் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன், உன் காரியத்தை நான் அறிந்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். கடைசியில் என்ன சம்பவம் நடக்கிறது ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் அவருடைய செய்கையில் வந்து பாருங்கள். அவர் செயலில் மகத்துவமானவர் ஆயிட்டே, பயங்கரமான காரியங்களை செய்கிறவர் ஆயிட்டே. என்ன செய்கிறார்? அடுத்த அதிகாரம் 1ஆம் வசனத்திலே 6:1 நாம் வாசிக்கிறோம், அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால். எழுத்தில் சொல்லப்பட்டிருக்கு நித்திரை வராதபடியினால். ஆனால் உண்மை என்ன? கர்த்தர் ராஜாவை தூங்க விடவில்லை. கர்த்தர் ராஜாவை தூங்க விடவில்லை. என்றைக்கு தூக்குமரம் செய்யப்பட்டதோ அதே ராத்திரியிலே ராஜாவை கர்த்தர் தூங்க விடவில்லை. உங்களுக்கு விரோதமாய் பொல்லாங்கன் பொறாமைக்காரன்
தொழிலுக்கு விரோதமாய், உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், உங்களுடைய காரியங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்களா? அதே நேரத்தில் எப்படி அந்த ராத்திரியிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, கர்த்தர் உங்களுக்காக வாதாடுகிற வழக்காடுகிற தேவனாயிருக்கிறார். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து காரியம் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் ஜெயமாக வருகிறதை பார்க்கிறோம். அந்த ராத்திரியிலே அவருக்கு தூக்கம் வராததுனால கால வர்த்தமானங்கள் உள்ள புஸ்தகத்தை வாசிப்படி சொல்கிறார். அந்த புஸ்தகத்தை வாசிக்கும் போது காரியம் வெளிப்படுகிறது. மொர்தெக்காய் தன்னை காப்பாற்றி இருக்கிறான். அவனை கனம் பண்ணும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. அதே தேவன் உங்களுக்கும் ஜெயம் கொடுக்க போதுமானவராயிருக்கிறார். கடைசியாக நாம் வாசிக்கிறோம் ஆதியாகமம் 27வது அதிகாரம் 41வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டான். என் சகோதரனாகிய யாக்கோபை நான் கொன்று போடுவேன் என்று ஏசா தன் மனதிலே சொல்லிக் கொண்டான். காரணம், யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் அவன் யாக்கோபை பகைத்தான் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்கள். யாக்கோபுக்கு விரோதமாய் சகோதரன் எழும்பி அவனை கொலை செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு திட்டத்தோடு அவன் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். யோவான் 2:25 மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடியால் யாரும் அவருக்கு எதை குறித்து சொல்ல வேண்டுவதில்லை. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஏசாவுடைய உள்ளத்தில் இருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த காரியமானது ரெபெக்காளுக்கு தெரிய வருகிறது. அப்போ ரெபெக்காளுக்கு தெரிய வரும்போது அவள் சொல்லுகிறாள் 42வது வசனத்திலே, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொண்டு போட நினைத்து தன்னை தேற்றிக் கொள்கிறான். அதனால நீ பிரதானாராமல் இருக்கிற என்னுடைய சகோதரனுக்கு போகணும்னு சொல்லி ஈசாக்கு சொல்லி ஈசாக்கு மூலமாய் அந்த வார்த்தை சொல்லப்படுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். 1 நாளாகமம் 28:9 கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிறார். சங்கீதம் 7:9 தேவரீர் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்து அறிகிறார். அப்படியானால் ஏசாவுடைய காரியம் தேவனுக்கு தெரிகிறது. அந்த வார்த்தையின் அனுபவங்கள் ரெபெக்காள் மூலமாய் ஈசாக்குக்கு சொல்லப்படுகிறது. அதனுடைய முடிவு என்ன? 28ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் வாசிக்கும் போது ஈசாக்கு யாக்கோபை அழைத்து, நீ இனி இங்கே இருக்க வேண்டாம், இங்கே பெண் கொள்ள வேண்டாம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் செயலிலே மகத்துவமானவர். யோசேப்பை கொலை செய்யும்படி திட்டமிட்ட சகோதரர் கையிலிருந்து ரூபன் மூலமாய் யூதா மூலமாய் ஆண்டவர் அவனை தப்புவிக்கிறார். தாவீதுக்கு ஏற்பட இருந்த ஆபத்தான சூழ்நிலையிலே ஒரு மனுஷனை அனுப்பி சவுலோடு பேச வச்சு தாவீதை தப்புவிக்கிறார். ஆமான் தூக்குமரம் செய்தபோது கர்த்தர் ராஜாவுக்கு தூக்கத்தை வரவிடாமல் கால வர்த்தமானத்தில் இருக்கிற புஸ்தகத்தை வாசிக்க பண்ணி அதன் மூலம் மொர்தெக்காய் காப்பாற்றப்படுகிறான். ஏசா யாக்கோபை கொண்டு போடுவேன் என்று சொல்லி திட்டமிட்டிருக்கிற போது அந்த விஷயம் அறியப்பட்டு தன் மாமன் வீட்டுக்கு அனுப்பப்பட்டு அவன் பாதுகாக்கப்படுகிறான். இது எப்படி நடக்கிறது? தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். இதே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நன்மை செய்ய விடுதலை தர போதுமானவராயிருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்பீர்களா? அவருடைய கருத்தில் அர்ப்பணிப்பீர்களா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நான் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென்னும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை அர்ப்பணித்து தேவனுடைய செய்கையை தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.